நேசுநாதா உன்னாமம் மகிழும்படி உன்னாமம் ஸ்தோத்தரிப்பேன், உன்னாமம் துதித்திடுவேன், உன்னாமம் மகிழும்படி உன்னாமம் ஸ்தோத்தரிப்பேன், உன்னாமம் துதித்திடுவேன், உன்னாமம் மகிழும்படி. கரையை தேடி அலை வருவது போல் உம்மை தேடி வருகின்றேனே. கரையை தேடி அலை வருவது போல் உம்மை தேடி வருகின்றேனே. மேகங்கள் களைந்து மறைவது போல் என் பாவம் கலைந்து மறைந்திட செய்கி. மேகங்கள் களைந்து மறைவது போல் என் பாவம் கலைந்து மறைந்திட செய்தி. என் நேசுநாதா உன்னாமம் மகிழும்படி உன்னாமம் ஸ்தோத்தரிப்பேன், உன்னாமம் துதித்திடுவேன், உன்னாமம் மகிழும்படி உன்னாமம் ஸ்தோத்தரிப்பேன், உன்னாமம் துதித்திடுவேன், உன்னாமம் மகிழும்படி. கிருபை நிறைந்த பிதாவே, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷம். நிறைய பேர் காணும் இன்னைக்கு, என்னன்னு தெரில. உங்கள் வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தானே என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். வரலனாக்கா நாம் தான் என்ன செய்யணும்? அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள நோக்கி பார்த்து கூட்டிகிட்டு வரணும். நான் போகிறேன், நீங்கள் வாங்கன்னு அப்படி நம்ம சொன்னால் தானே. கிறிஸ்தவங்க நாம் தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? ஆட்சி தேற்றணும். சபையில் வந்த பிறகும் வீட்டிலையும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் நோக்கி பார்க்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நமக்குள்ள ஆண்டவர் இருப்பார்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறவர், ஒருவரை ஒருவர் சபை கூடுதல் விட்டுவிடாதபடி இருக்க அவர்களை அழைச்சிக்கிட்டு போகும்படி கவனிக்கணும். தாவீது கூட வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், சங்கீதம் 42ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அதில் மிகுந்த ஒரு துக்கத்தோடு பேசுவார் தாவீது. என்னன்னாக்கா, வருஷந்தோறும் பண்டிகை வரும், வாரங்கள் தோறும் போவாங்க ஆலயத்துக்கு எருசலேமுக்கு. அப்போது தாவீது சில காரியங்களினால் போக முடியாதனால வேதனை கொண்டு இருப்பார். அப்போ அவர் எழுதுவார், இந்த வார்த்தையை சொல்லுவார். 42ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லுவார், முன்னே நான் பண்டிகை ஆலயத்துக்கு போகிறவங்களோடு கூட நடந்து போகையில், கூட்டத்தோடு கூட சந்தோஷத்தோடு களிப்போடு போகிறதுக்கும், அப்போ போகும்போதெல்லாம் என்னத்தை சொல்லின்னு போவார்னாக்கா, ஜனங்க போகிறாங்க,
ஆனால் அந்த ஜனக்கூட்டத்தில் ஏதோ நானும் வியாபார ஸ்தலத்துக்கு போகிற மாதிரி, ஒரு ஆட்டு சந்தைக்கு போகிற மாதிரி போகாமல் அவரை ஸ்தோத்தரித்து கொண்டு துதித்து கொண்டு ஆலயத்துக்கு போவேன். அப்போது பண்டிகைக்கு போய் வருவேன். ஆனால் இப்போ நான் போக முடியலன்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை பற்றி சொல்லுவார். என்னன்னாக்கா அது 42:1 பார்த்தீங்கன்னா, மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது ஐயா. மானு தனக்கு உண்டாயிருக்கிற தாகத்தை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணுது? தேடுகிறது அங்கேயும் இங்கேயும் தண்ணீருக்காக. அப்படி தேவன் மேல் உள்ளதான தாகம், ஆலயத்துக்கு போகிறது ஒரு தாகம், வேதத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு தாகம், ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு தாகம், பாடுறதுக்கு ஒரு தாகம், ஜெபிக்கிறதற்கு ஒரு தாகம். இயேசு சிலுவையில் நின்று தாகம் தாகம் என்று யோவான் 19 படிச்சீங்கன்னா சொல்லுவார். தாகமாயிருக்கிறேன் பிதாவே, ஒருவரும் உனக்கு கொடுக்கலையா இயேசுவே? உன் தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒருத்தரும் உனக்கு உதவி செய்யலையாப்பா அப்படின்னு நாம நினைச்சிருப்போம். இல்லை, அவருடைய தாகம் என்ன? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமாயிருக்கிறேன். உம்முடைய வேதத்தில் என்னை குறித்து எழுதியிருந்தபடியே வந்தேன், பாடுபட்டேன், ஜனங்களுக்கு வேண்டியதை ஒப்புருவாக்குவதற்கு வேண்டியதானவைகளை உம்மிடத்தில் ஒப்புருவாக்குறதுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டேன். எல்லாம் நிறைவேறினது. நீ சொன்னது, உமது பிள்ளைக்கு நீங்கள் போதிச்சது எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு அவருடைய தாகத்தை பற்றி முடிப்பார். உன் கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் மானானது நீர் ஓடைகளுக்காக எங்கேயாவது கிடைக்காதா? நம்முடைய தாகத்தை, நம்முடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு இந்த சரீரத்தில் நம்ம வாழ முடியாதா? இந்த சரீரத்தில் நான் வாழணும்னா இப்போ என் தாகத்தை தீர்க்கணுமே. எந்த ஓடையில், எந்த குட்டையில், எந்த ஆற்றுல, ஆத்தங்கரையில், எந்த குளத்துல தண்ணி எங்கேயாவது கிடைக்காதான்னு மான், காட்டில் இருக்கிற மான் அலைகிறது போல தாவீதுடைய ஆத்துமா அலைதுதான். தாவீதுடைய ஆத்துமா, ஆண்டவரே என் தாகம், அவருடைய தாகம் மானானது நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உமக்காக வாஞ்சித்து கதறுகிறது. தேவனுடைய குரலை கேட்கறதுக்கும், தேவன் தங்கி இருக்கிற ஆலயத்தை நோக்கி பார்க்கிறதற்கும், தேவ சமூகத்துக்கு போகிறதற்கும் தாவீதுக்கு ஒரு தாகம். அடுத்து சொல்றார், என் ஆத்துமா தேவன் மேலும் தாகமா இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தாகம்னா சாப்பிடும் போது நமக்கு என்ன உண்டாகும்? அடைச்சிக்கும் போது நமக்கு அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்துக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நம்ம உசுறு அடைச்சிக்கின்னு போயிடும். கண்டிப்பாக ஒரு ரோட்டில் அடிபட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் போயிடுது. அந்த நேரத்தில் எல்லா மனுஷனும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மனுஷனுக்கு கொடுக்கலான்னுவாங்க. அதுதான் காயப்பட்டவனுக்கும் நுதியில் இருக்கிறவனுக்கும் தாகத்தை தணிக்கிறது. கோபம் கொண்டாலும் கோபத்தை அடக்கிறதுக்கும் தாகத்தை தணிக்கிறது. இப்படியாப்பட்ட ஒரு தாகத்தை பற்றி தான் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறாரு. ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறேன், நான் எப்போது தேவனுடைய சந்நிதிக்கு வந்து நிற்பேன். அப்போ அவனோடு, அவன் ஆத்மாவோடு பேசுகிறார். வேற யாரும் இல்லை, கூட ஒரு நண்பனும் இல்லை, யாரும் இல்லை. இது எந்த ஒரு சூழ்நிலை எழுதப்பட்டதுன்னாக்கா, தாவீது சவுலால் துரத்தப்படுகையில் எல்லாராலையும் அவனை கண்டா அவனை கொன்று போடும்படியாக சவுல் ஈட்டியோடு சுற்றிக்கின்னு திரிகிற வேலையில் அந்த சமீபத்தில் நடந்த தாவீதுக்கும் தன் மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடக்கிற யுத்தம் 1 சாமுவேல் இதை குறித்து சொல்லுது. 2 பேருக்குள்ள ஒரு யுத்தம், ஒரே ஒரு சின்ன ஒரு குழப்படம். என்ன குழப்படம்னாக்கா, ஒரு மேன்மைப்படுத்தும்படியாக ஜனங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பேர். அவன் படைவீரன், அவன் படைசாலி கிடையாது, அவன் சாமாத்தியக்காரனும் கிடையாது, பலசாலியும் கிடையாது, அவனுக்கு யுத்த போர் வீரனும் கிடையாது, யுத்த புருஷனும் கிடையாது, அவனுக்கு யுத்தத்தில் பயிற்சி கிடையாது,
அவன் யுத்தத்தில் இதுக்கு முன்னாடி போய் சண்டை போட்டவனும் கிடையாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேலே இறங்கி இருந்தபடியினாலே, தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தபடியினாலே எதிர்க்கு வருகிற எல்லா எதிர்ப்பையும் தேவனுடைய சித்தத்தினாலே கொண்டு, தேவனுடைய கிருபையினாலே கொண்டு எல்லாத்தையும் அவன் தகர்த்து போட்டான். ஒரு விஷயம், ஆடு மேய்த்து கொண்டு இருந்த அவன், ஒரு விஷயம், ஒரு கரடி வந்தது, அவன் மந்தையிலிருந்து ஒன்று பிடிச்சிக்கிச்சு. அந்த கரடி அவன் அதன் வாயிலிருந்து நீக்கி விடுதலை செய்தான். ஒரு விஷயம், ஒரு சிங்கம் வந்தது, அதை பிடித்து கொண்டது, அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சு போட்டான். எப்படியாப்பட்ட வீரனா இருந்தாலும் சிங்கத்தை கண்டா என்ன ஆகணும்? பயந்து தான் நடுங்கணும். ஆனா தாவீது சிங்கத்தை கண்டு பயப்படலைன்னா காரணம், அவனோடு கூட தேவன் இருந்தார், தப்புவித்தார், சிங்கத்தின் வாய்களுக்கு மீட்பு கொடுத்தார். இப்படியாப்பட்ட சமீபத்தில் தேவன் அவரோடு இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்தார். பெரிய ஒரு அரக்கன், ராட்சதன், இஸ்ரவேல் படையர்கள் எல்லா படைகளையும் கொன்று போட்டவன், அவன் பேர் பெலிஸ்தீன். இந்த பெலிஸ்தீனுக்கு விரோதமாக ஒருவனும் எழும்ப முடியவில்லையே என்கிறதான ஒரு துக்கம். அந்த சமயத்தில் தான் தேவன் என்ன செய்கிறார்னா, சவுல் அரசர் வழியா பேசுறாரு. இது போல பிலிஸ்தீனை கொன்று வருகிறவன் யாரோ அவனுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, கூட என் மகளை அவனுக்கு கட்டி வைப்பேன். அப்போ அந்த சமயத்தில் தாவீது எழும்பி நான் போகிறேன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் தகர்த்து போடுறான். அதுக்கடுத்து வருகிறதான அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லாரையும் அவன் கைகளினாலே ரட்சிப்பை கொடுக்கும், மற்றவர்களை சத்துருக்களை அழிக்கும்படியாக செய்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்த தேவன் நமக்கு கூட தேவன் ரட்சிப்பை கொடுத்தார். தேவனுடைய தாகம் எல்லா மனுஷனும் ரட்சிப்பை அடையணும். நதியிலிருந்து உன் ரட்சிப்பின் ஊற்ற மொண்டுக்கோ, ஏசாயா புஸ்தகத்திலே சொல்லுவார் ஒரு வார்த்தை, இந்த நதியிலிருந்து ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு நதி தண்ணீரை மொண்டுக்கொள், இதை கொண்டு போய் அநேகருக்குன்னு ஒரு வசனம் வரும். ஏசாயா புஸ்தகம் 'நீயும் மொண்டுக்கோ, மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவார் பாருங்க. அது என்னன்னா, நமக்கு ரட்சிப்பு, அந்த தண்ணீர் வந்து ரட்சிப்பு. அதுக்கடுத்து மொண்டு கொண்டு போய் கொடுக்க சொல்லுவார். மற்றவர்களுக்கு நீ மொண்டு கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக செய்வார். என்னதுமா? 12ஆம் அதிகாரம். இதோ தேவனே, நம்பிக்கையா இருக்கிறேன், பாருங்க, ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு போய் அந்த தண்ணியை மொண்டுக்குங்க. மொண்டு கொள். அதை மொண்டு கொள்ளுகிறது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் என்ன சொல்றாரு? கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுங்க. அக்காலத்திலே நீங்கள் சொல்லி கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமம் தொழுது கொள்ளுங்கள், அவரை அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்துங்க. அப்போ சீயோனில் வாசமாய் இருக்கிற நீ சத்தமிட்டு கெம்பீரித்து, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே பெரிய காரியம் செய்வாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். நமக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்து பரிசுத்த ஆவியை கொடுத்து தேவன் வழிநடத்துகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்படைய, அவர்களை பாதுகாக்க கர்த்தர் ஒருவன் மேலும் தேவனுடைய ஆவி இல்லையா என்னும் போது தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். இந்த காரியங்கள்லாம் சொல்லி முடித்தான். அடுத்தது இவன் செய்த காரியங்களை எண்ணி ஜனங்க எல்லாரும் அவனை புகழ்றாங்க, மகிமைப்படுத்துறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்ன உடனே தன் மாமனாருக்கு எரிச்சல் வந்தது. இந்த எரிச்சல் நிமித்தமாக அவனுக்கு பல விதத்தில் எப்படியாகிலும் சவுலை தாவீதை கொன்று போட வேண்டும் என்று தீர்மானித்து, அந்த தீர்மானத்தின் நேரத்தில் தான் இவன் குன்றுகளிலும் மலைகளிலும் போய் பதுங்கி இருக்கும்போது இந்த 42ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார்.
மானானது அவன் பார்வையில் வெளிப்பட்டது, மிருகத்தை பார்த்தான். மானானது, தேவனே, இந்த மானானது நீரோடைக்காக தண்ணிக்காக அங்கே இங்கே அலைமோதுகிறது. அதுபோல என் ஆத்துமா இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு பண்டிகை நாள், இன்னைக்கு நான் ஜனக்கூட்டத்தோடு ஆலயத்தில் போய் இருக்க வேண்டும். நான் போக முடியாம நிற்கிறேனே, சபைக்கு போக முடியாத நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே, நான் இந்த துக்கத்தில் இருக்கிறேனே. தேவனே, என் ஆத்துமா எதுக்காக துக்கப்படுகிறது? உன் குரலை கேட்க, உன் சமூகத்தை, உன் சன்னிதானத்துக்கு போகிறதற்கு, உன் சன்னிதானத்தை நாடுகிறதற்கு அங்கே போய் என்ன செய்வார் தாவீது? அதை தான் சொல்றாங்க. அவன் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்தின் மீது. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகையில் இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவா மாறிடுச்சு. இப்போ சாப்பாடு கிடையாது தாவீதுக்கு. என்ன தெரியுமா ஆகாரம்? கண்ணீர் தான். இரவும் பகலும் மலைகளில் ஜெபிக்கிற, குன்றுகளில் ஜெபித்து கொண்டிருக்கிற தாவீதுக்கு, அவனுடைய ஆத்துமாவுக்கு என்ன உணவா மாறினதுனாக்கா கண்ணீர் மட்டும்தான் உணவா என்னது. சில நெருக்கம், சில சூழ்நிலைகள் மாறும்போது நாம் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நடைப்போனமா போயிடும். சிலர் அப்படி தான் போகிறாங்க, நடைப்போனமாக போயிடுறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அதான் மனம் கெட்டு போகிறது, மனம் கெட்டு போகிற நிலையில் இருக்கிறது. ஆனால் தாவீதுக்கு அவனுடைய மாமனாரோடு இருக்கிற அந்த பிரச்சனைங்க இவனை இந்த நிலையில் கொண்டு போனது. அதுக்கடுத்து சொல்றார், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்க ஜனக்கூட்டத்தோடு கூடி கூட்டத்தில் நடந்து களி போடும், துதியின் சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேன். இதெல்லாம் நான் நினைச்சுக்கும் போது இன்னும் வேதனைப்படுது. இப்ப போக முடியாது. ஏன்? சத்துரு எங்க இருக்கான்? தேவாலயத்தில் இருக்கான். தாவீதுக்கு சத்துரு சவுல் தான், அவன் அங்க இருக்கிறான். அப்போ நாம போனோம்னா கண்டிப்பா நம்மளை கொண்டு விடுவான். அந்த இடத்துக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது. இப்போ நாம் நினைக்கலாம், இந்த இடத்துக்கு போனாக்கா, சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், வேற தப்பாக நினச்சிக்காதீங்க. அன்பு பிரதர் இருப்பான் இந்த வாரம் போனாக்கா, அப்போ நாம் போகக்கூடாது. இவன் எப்போ ஒழிவான்னு தெரில, அப்போ தான் நாம் அந்த இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கலாம் சிலர். சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது போல் அங்கே நடந்த சம்பவத்தை ஒரு உதாரணத்துக்காக என்னை வச்சு சொல்கிறேன். இவன் ஒழிஞ்சாதான் வேற யாருன்னா வந்தால் தான் அந்த இடத்துக்கு நாம் போக முடியும். அப்படி சவுல் நீங்கனா தான் அந்த இடத்துக்கு நான் ஆலயத்துக்கு போக முடியும். சவுல் அரசனாகிறான், அரசனுடைய கட்டளைக்கு ஜனங்க கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. என்னை பார்த்தாலே அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க? கொன்னுடுவாங்க. இப்போ நான் ஆலயத்துக்கு போக முடியலையே, பண்டிகை அனுசரிக்க முடியலையே, உண்மை நான் ஆலயத்தில் வந்து துதிக்க முடியலையே. ராஜா, எருசலேமை நேசிக்க சொன்னீரே, என் முற்பிதாக்கள் எல்லாம் எருசலேமை நேசித்தார்களே, நான் எருசலேமுக்கு போக முடியாத நிலையிலே என் இருதயம் சமாதானமும் இல்லை, குழம்பி நிற்கிறேன். அப்போ தாவீதுடைய வாழ்க்கை ஹிஸ்டரி தான் இந்த இடத்துல சொல்றாரு எழுதி. அதுக்கு அடுத்து சொல்றாரு, நான் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, ஏன் எனக்குள்ளே தேங்குற? நீ ஆலயத்துக்கு போனாலும் அதான் செய்ய போற, மலையில் இருந்தாலும் குன்றில் இருந்தாலும் அதான் செய்ய போகிற. தேவனை நோக்கி அமர்ந்து காத்துரு. அவருடைய சமூகத்துக்குரிய ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை நாம துதிப்போம். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வரது எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? நம்முடைய ரட்சிப்பு புதுப்பிக்கிறதுக்காக அவரை துதியும் பாடலும், அவரை கீதத்தோடும் நடனத்தோடும், இதுக்காக தான் ஆலயத்துக்கு வரது. அவருடைய சமூகத்தில் ரட்சிப்புக்காக, அவருடைய சமூகத்தின் ரட்சிப்புக்காக. அதுக்கடுத்து சொல்றாரு, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள்ளே கலங்குகிறது, ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் எங்கெங்க இருந்திருக்கார் பாருங்க தாவீது, எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னு சொல்றாரு பாருங்க. நான் மனம் குழம்பி அழுது புலம்புகிறேன். எங்க போக முடியாத சொல்லுங்க. இன்னைக்கு சபை கூடுதலை விட்டுடாதேன்னு சொல்றோம். எதுக்கு? உங்க ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறதுக்காகத்தான், ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறதுக்காகத்தான். அதுக்காக தான் சொல்றாரு, தாவீது எங்கெங்கெல்லாம் இருந்து
இந்த காரியத்தை பேசிட்டு இருக்காருன்றது சொல்றாரு. எந்தெந்த மலையில் இருக்கார் பாருங்க. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையின் மேலும் சிறுமலையின் மீது இருந்து உம்மை நினைக்கிறேன். நான் வர முடியல ஏசப்பா, உன் ஆலயத்துக்கு வர முடியல, எனக்கு சத்துரு தடையாக இருக்கிறது. ஆனா அன்னைக்கு தாவீதுக்கு சவுல் தான் தடை. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வருகிறதுக்கு எது தடை? உனக்கு எதையா தடை? சத்துரு யார்? அன்றைக்கு சவுல் சத்துரு, சவுலுக்கு தாவீது சத்துரு. இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்துக்கு வருகிறது உனக்கு யாரு சத்துருவா இருந்தவன்? சத்தியத்தை கேட்கவோ ஆலயத்துக்கு போகவோ உனக்கு தடை செய்தவன் சத்துரு. புருஷன் சொல்றாரா, நீ வீட்டிலே இருந்து இன்னைக்கு டிஃபன் ஆகி போடுமா, கறி நான் வாங்கிட்டு வரேன், கறி செஞ்சு நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா அப்ப நீ தான் சத்துரு. உன் பொண்டாட்டியை நீ நிறுத்திட்டு வந்தா நீ சத்துரு. மனைவி புருஷனை பார்த்து சொல்றாங்க, நான் போயிட்டு வரேன் ஆலயத்துக்கு, இன்னைக்கு நீ போய் வா வேலைக்குன்னு சொல்றியா, நீ சத்துரு. பிள்ளைகளை தடை பண்றியா, நீ தான் சத்துரு. தடை யாரெல்லாம் செய்யறாங்களோ இவங்கெல்லாம் சத்துரு. சத்துருன்னா யாரு இருக்கிறதுன்னு தெரியுமா? பிசாசு தான் பேரு சத்துரு. பிசாசுக்கு இன்னொரு பேர் தான் சத்துரு. அதனால பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். நாம பிசாசுக்கு இடம் கொடாது இருக்கணும். அதனால தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம். அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவும்படி, பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறபடி ஒருவரைக்கு ஒருவர், பக்கத்து வீட்டுக்காரே அக்கத்து வீட்டுக்காரே, உங்க கோயிலுக்கு போறவங்க ஒன்னா போகிற கூட்டமா நீங்க, அப்போ வரலையா அவங்கள என்ன பண்ணணும்? நோக்கி பார்த்து நீ போகும்போது ஒரு குரல் கொடுத்துட்டு போயிடணும். ஏம்மா வரலையாம்மா நீக்கு, ஏன்பா வரலையாப்பா நீக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? சொல்லணும், கூப்பிடணும். இப்படி நாம கூப்பிடாம போனோம்னாக்கா நாமும் அன்பு இல்லை, நம்ம கிட்ட ஒரு நற்கிரியையும் இல்லை. ஏவப்படுறபடியே நாம ஆவியானவருடைய ஏவுதலா மாம்ச ஏவுதலான்னு இதை மட்டும் பார்த்து நம்ம சந்திச்சுக்கணும். இதையும் மனசில் வச்சு சிந்திக்கணும். நாம் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம்னாக்கா இதை தான் செய்வார். சபை கூடுதலை விட்டு விடாதபடி இருக்கும்படி புத்தி சொல்லுன்னுவார். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. எதுக்கு புத்தி சொல்லணும்? நாளானது கர்த்தருடைய வருகை எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்திமதி சொல்லுங்கப்பா. வேற எதுக்கும் புத்திமதி சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு கொடுத்துட்டோம் ஒரு வீட்டில், பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாக்கா சம்மந்தி என்ன சொல்லுவாங்க? சரி நான் போயிட்டு வரேன்னு சொன்னா, ஏன்பா உன் பொண்ணுக்கு மருமகனுக்கு எதனா புத்திமதி, நல்ல புத்திமதி சொல்லிட்டு போன்னு தான் சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும் சரி. இல்லையா அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை அறிஞ்சிருந்தாங்கனாக்கா சம்மதிக்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. உன் பொண்ணு நல்ல வளர்ப்பில் வளர்த்துருக்கிறியா அப்படின்னு தான் சொல்லி அவங்கள பகிர்ந்துக்கிட்டு அந்த ஒரு சந்தோஷத்தோடு அவங்க போவாங்க பாருங்க தாய் தந்தைங்க. இது போல தான் தேவாலயத்துக்கு வரும்போது நாங்கள் புத்திமதி சொல்கிறோம். என்ன புத்திமதி? சபை கூடுதல் விட்டுறாதீங்க, கர்த்தருடைய வருகை எவ்வளோ சமயத்து பார்க்கீங்களோ அவ்வளவா புத்தி சொல்கிறோம். என்ன புத்தி சொல்கிறோம்? உன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி தேவ சமூகத்தை விட்டு விலகாதே இரு, காத்துக்குங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டுட்டனாக்கா, தொழுகையை விட்டுட்டனாக்கா ரட்சிப்பை நாம இழந்து போயிடுவோம். ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி கவனமாக இருங்க. அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கிறோம். சங்கீதம் 42 படிச்சுட்டு வரோம். உம்முடைய மதுகுகள் இறைச்சியினாலே, சத்தம் தேவனுடைய சத்தம், அந்த சத்தம் மிகவும் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது. நிரப்பத்தக்கதாக நம்முடைய உள்ளம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சத்தியத்தில் நிரப்பப்படவும் ரட்சிப்பிலே மகிமையா மகிழ்ச்சியா இருப்பதற்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் வரைக்கும் யாரை குறித்த சாட்சி பெருக வேண்டும்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. இதான் நல்ல மனசாட்சியினாலே கொண்டு இப்போது நம்மை ரட்சிக்கிறார்னு 1 பேதுருல சொல்லுவார். 2 பேதுருல படிப்பீங்க. ஒன்று பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இராமல்
தேவனை பற்றி கொண்ட நல்ல மனசாட்சி உடன்படிக்கையாய் இருந்து இப்போது நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ அந்த ஜலங்கள் மேலிருந்து கீழே விழுகிறது, மலையிலிருந்து ஓடி வந்து கீழே விழுது, ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறதாம். என்னென்ன, இன்னும் நிரப்பப்படவில்லையா உன் உள்ளங்கள்? இன்னும் இந்த பள்ளங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லையா? நிரப்பிக்கொள் சொல்லி ஊற்றப்படுகிறது. அப்படி நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வசனத்தால நிரப்பப்படும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுதுனாக்கா, ரட்சிப்பு நல்ல மனசாட்சி பிறக்கிறது. யாரை பற்றின நல்ல மனசாட்சி? ஏசப்பாவை பற்றி நல்ல மனசாட்சி பிறக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல மனசாட்சி பிறக்கிறது. இதனாலே உயிர்த்தெழுதல் பங்கு அடைய செய்கிறது. அதுக்கடுத்து யாரை பார்த்தாலும் நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வந்து கொடுக்குது. இது யாரால வர காரியம்? தேவனால வருகிற காரியம். இதுக்கு தான் நம்ம சபைக்கு வரது, வேற எதுக்கும் கிடையாது. அப்போ நம்முடைய சபையில் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கிறோம். ஆண்டவருடைய அங்கே பள்ளம் நிரப்பப்படுகிறது. தண்ணி என்ன நோக்கி கூப்பிடுகிறதுனா தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது பள்ளத்தை நோக்கி கூப்பிடுகிறது, நிரப்பப்படும்படி எல்லா மனிதனை நோக்கி கூப்பிடுகிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் திறந்து ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ரட்சிப்பின் வசனத்தை நிரப்பி அவருடைய ரட்சிப்பில் நம்மளை மகிழும்படி செய்கிறார். அதனால தான் சொல்லுகிறது, பள்ளத்தாக்குகள் கூப்பிடுகிறது, திரளான என் மேலே புரண்டு ஓடுகிறது. ஆகிலும் கர்த்தாவே, காலைதோறும் அப்பா என்ன செய்யறார்? நம்மளை தூங்கி எழுந்த உடனே அவருக்கு நாம நன்றி சொல்லி துதிக்கும் போது புது புது கிருபை அன்றைக்கு தராராம். அந்த நாளில் எந்த மீறுதலும் உட்படாதபடிக்கு என்ன செய்யறாரு? புதிய கிருபை, காலைதோறும் அது புதிய கிருபை கட்டளையிடுகிறீர். இரவிலே ராத்திரியிலே அவரை குறித்து பாடுகிற பாட்டை நம்முடைய நாவில் தருகிறாராம். இது நிமித்தம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒன்று, சத்தியம் நிரப்பப்படவும் காணப்படவும், ரெண்டாவது அவருக்குள்ளாக துதி செய்யவும், மூன்றாவது அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணவும். எந்த காரியங்களா இருந்தாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க மற்றவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கபடியா நீ விண்ணப்பம் செய்யும் போது தேவன் அவருடைய இருதயத்துக்கும் சமாதானத்தை தர்றாரு, அவர்களுக்கும் ரட்சிக்கும்படியா செய்கிறார். இயேசுவும் இதை தான் செய்தார். தாவீது இதை சொல்றான். அதுக்கடுத்து, நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்துட்டீங்க? நான் சத்ருவால ஒடுக்கப்படுகிறேன் நாள்தோறும், நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது மலையிலும் குன்றுகளிலும் அங்கே இங்கே அலையறான். அவனுக்கு என்ன இல்லை? அவனை தேவன் ரட்சிக்கும்படி இல்லை. அவன் தேவன் எங்கே என்று சொல்லத்தக்கபடியாக எதிராளிகள் எல்லாம் சீர்றாங்க. நம்ம மேலேயும் நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மீதும் இதே தான் சம்பவிக்கிறது. ஆதலால் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறார்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன். அப்போ நம்ம சபை கூடுதல்ல கூடி வரத்தே எதுக்கு? கரெக்டாக சொல்லுங்க. சபை கூடுதல்ல நம்ம கூடி வரத்து எதுக்கு? தாவீது பண்டிகை நாட்களில் போகணும்னு சொல்றது எதுக்காக? நான் போக முடியலன்னு அழுகுறாரு. மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறது போல அவனுடைய ஆத்துமா கதறுகிறது. நாம் எதுக்கோ கதறுவோம். நேசித்தவங்க இழந்துட்டோம்னா அவங்களுக்காக கதறுவோம். நம்ம போல் அவங்க வியாதிப்பட்டிருந்தாக்கா அவங்களுக்காக நாம் சொல்லி கதறுவோம். நம்முடைய சரீரம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலனாக்கா மிகுந்த காய்ச்சல் அடிக்கோ, ஆக்சிடெண்ட் ஆகிடவோ, அந்த டைமில் வெட்டுப்பட்டு இருந்தாலும் அதுக்காக அழுது புலம்புவோம். நம்மளை யாருன்னா ஆதரிக்கும்படி, சந்திக்கும்படி, பார்க்கும்படி வந்தாலும் கதறி அழுவோம். நமக்கு வேண்டியப்பட்டவங்க திடீர்னு அவங்களுடைய நாட்கள் முடிஞ்சிட்டு இருந்தாக்கா நாம் துக்கப்பட்டு அழுவோம். தாவீது அழுதது எதுக்காகனாக்கா தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்காக. போக முடியவில்லையே. அப்போ நாம சபை கூடி வருகிறது எதற்காகனாக்கா நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள, நம்முடைய ரட்சிப்பின் உயிர்த்தெழுதலை பங்கடைய,
தேவனை பற்றின நல்ல மனசாட்சி விசுவாசம். விசுவாசத்தோடு கூட கிருபையினாலே கொண்டு விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. எபேசியர் 2ஆம் அதிகாரம். இது உங்களால் நடக்கிற உங்களுடைய கிரியினால் அல்ல, இதுவும் தேவனுடைய செயல் ஈவாய் இருக்கிறது என்று எழுதுகிறாங்க. அப்போ நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்கிறதற்காக சபை கூடுதலை நாம் விட்டுவிடக்கூடாது. சபை கூடுதலில் தேவன் வைக்கிற காரியங்களை, ரட்சிப்பின் ஊற்றுகளை நீங்கள் மொண்டு கொண்டது போல அநேகர்களுக்கு மொண்டு போய் இப்போது கொடுங்கள். மொண்டுக்கு சொல்லிட்டாரு, மொண்டுக்கு சொன்னது நமக்கு ரட்சிப்பு, அந்த தண்ணீர் தான் ரட்சிப்பு, அது கொடுக்க சொல்கிறார். அப்போ நம்மளை என்ன வைக்கிறார்னா சுவிசேஷகனாக மாற்றுறார். நீ போய் கொடு, நீ உன் தாகத்தை நான் தீர்த்தேன், நீ அநேகருடைய தாகத்தை தீர்க்கும்படி போ. இதே தான் சமாரியா பெண்ணுக்கிட்ட சொல்லுவார் இயேசு. யோவான் சுவிசேஷம் 5-6ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது சொல்லுவார், ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அந்த பட்டணத்தை விட்டு வேறொரு பட்டணத்துக்கு வராங்க. வரும்போது இயேசு அவளை கண்டு, ஸ்திரீயே தாகமாக இருக்கிறேன், தாகத்தை தணிப்பாயான்னு கேட்பார். அதற்கு அந்த பெண்ணானவள், யூதர்கள் சமாரியரிடத்தில் தண்ணீரை கொடுத்தாக்கா வாங்கிக்க மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க எங்கள் கையில். ஏன்னு கேட்டாக்கா நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க, யூதருங்க மேன்மையானவங்க, அதனால் தீண்டத்தகாத மாதிரி பார்ப்பாங்க எங்களை பார்த்தாலே. நீங்கள் வந்து என் கையில் என்ன கேட்குறீங்க, தண்ணி கொடுமான்னு சொல்லிட்டு கேட்குறியே, எப்படி ஆகிறது? சரி கொடுக்குறேன், ஆனால் நான் உங்ககிட்ட என்ன இல்லை, பாத்திரம் வேணுமே குடிக்கிறதுக்கு. அவகிட்ட இருக்கிறது ஒரே குடம் தான், பாத்திரம் வேணுமேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்தது சொல்கிறாரு என்னன்னு. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே மொண்டு கொள்ளுகிறதுக்கு உங்ககிட்ட பாத்திரம் இல்லையேன்னு சொன்னா, கிணறோ ஆழமாகுது, ஆமாம் நீ கொடுக்குற தண்ணீர் ஒரு காலமும் தாகத்தை தணிக்காது. எங்கிட்ட ஒரு தண்ணீர் உண்டு, அதுக்கு பேர் ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் எடுக்காதுன்னு சொல்லுவார். இதுதான் ரட்சிப்பு. என்னதுங்க ரட்சிப்பு? அப்போ தண்ணீரை கர்த்தர் எதற்கெல்லாம் வைக்கிறார் பார். தண்ணி நீரினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ரட்சிக்கப்பட மாட்டான். அப்போ ரட்சிப்பை கர்த்தர் தண்ணீரை பற்றி சொல்கிறார். யோவான் ஸ்தானம் கூட இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்படி வரும்போது சொல்லுவார், நீர் என் கையிலா, நான் உம்முடைய கையால் ஞானஸ்தானம் பெற இருக்க, நீர் எங்கே வரலாமான்னு. அப்போது ஆண்டவரே தண்ணீர்னு சொன்ன உடனே தண்ணீரை பற்றி இப்போது விளக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கி தண்ணீரை பற்றி சொல்கிறாரு. அவருடைய வார்த்தை ரட்சிப்பு இந்த ஜலத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ நாம் இதை மொண்டு கொள்ளணும், இந்த இடத்துக்கு வந்து நாம் வாங்கி கொள்ளணும். நம்முடைய இருதயம் நிரம்ப, பள்ளமாக இருக்கிற நம்முடைய இருதயத்துக்குள்ளே நிரப்பப்பட வேண்டும். அது சமமான நிலையில் நிரப்பப்படும் போது வழிய வேண்டும். உனக்கு வேண்டிய ரட்சிப்புக்கு வேண்டிய உன் பாத்திரம் நிரம்பணும். சங்கீதம் 23 சொன்னார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னா ரட்சிப்பு எனக்கு கொடுத்துட்டாரு, என் பாத்திரம் எனக்கு கொடுத்த தேவன் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என்கிட்ட இருந்து இப்போ ரட்சிப்பு பொங்கி வழிகிறது. என் இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. இந்த பொங்கல் எதுக்காக பொங்குதுனாக்கா, தேவன் எனக்கு செய்த அதிசயம். மற்றதை நான் சொல்லி, சாட்சியை சொல்லி, சத்தியத்தை சொல்லி அவர்களை கர்த்தரை நான் துதிக்கணும் ஆலயத்தில். அப்போ நம்முடைய இருதயம் நிரப்பப்பட வேண்டியது எதாலனாக்கா சத்தியத்தினாலே. அப்போ நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்குதா, குறைவாக இருக்குதா? அரை குடம் எப்பவுமே அலம்பும், முழு குடம் அலம்பாது. முழு குடமாக இருந்துட்டால் மட்டும் போதாது, வடியணும். அப்போ நமக்கு வேண்டிய ரட்சிப்புக்காகத்தான் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது. இந்த ரட்சிப்புன்றது தான் நம்முடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுறது. அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற தாவீது மட்டும் இல்லை, இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் அதை தான் சொல்லி அனுப்புகிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற தாவீதாக இருக்கிற தாவீது, நீ அழுது கொண்டு இருக்கிற சீரியாவிலும் ஏர்மோன் மலையின் மீதும் காற்றிலையும் வனாந்தரத்திலையும் உன் சத்துருவால் ஒடுக்கப்பட்டு ஆலயத்துக்கு போக முடியாதபடி, உன் ரட்சிப்பை காத்து கொள்ளக்கூடாதபடிக்கு, உன் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளக்கூடாதபடி, உன் ஆத்துமா அழிஞ்சு போகும்படி, உன் சரீரம் உருவு களைஞ்சு போகும்படியாக ஏற்படுகிற சத்துருவின் கைகளிலிருந்து நீக்கப்படுகிறதுக்காக நீயோ அழுது புலம்புகிறாய்.
உலகமெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆலயத்துக்கு வந்தாக்கா சந்தோஷம் கிடைச்சிரும், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா சந்தோஷம் கிடைச்சிரும், பாடனா சந்தோஷம் கிடைச்சிரும், ஜெபிச்சா சந்தோஷம் கிடைச்சிரும், வேதம் வாசித்தா சந்தோஷம் கிடைச்சிரும், உபவாசம் போட்டா சந்தோஷம் கிடைச்சிரும், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட போய் உட்காந்து பேசணும்னா சந்தோஷம் கிடைச்சிரும், ஆலயத்துக்கு போனால் சந்தோஷம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம எண்ணுகிறது உண்டு. ஆனால் அப்படி இருக்கு ஆண்டவர் ஏன் இப்படி சொன்னார்? நீங்களோ அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷமா இருக்கும், நீங்க துக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமே. நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறணும். தாவீதுடைய துக்கம் எப்போது சந்தோஷமா மாறினது? தாவீதுடைய துக்கத்தை சந்தோஷமா ஆண்டவர் பெரியதான காரியத்தை செய்து மாற்றினார். இயேசு கிறிஸ்துவினுடைய துக்கம் எப்போது சந்தோஷமா மாறினது? நாம துக்கப்படுத்துகிற தேவனா நம்மை நாம துக்கப்பட்டு கொண்டு இருக்க தேவன் பரலோகத்திலே பார்த்து கொண்டு அமர்ந்து இருப்பாரோ? உன் பிள்ளை துக்கப்பட்டு கொண்டு இருக்குனாக்கா, தாயானவள் தகப்பனானவன் தன் பிள்ளைய துக்கத்தோடு இருக்கும் பொழுது சந்தோஷமா விருந்து உண்பார்களோ? இயேசு அழகா ஒரு ஓமையை சொல்றார் ஸ்திரீ பற்றி. ஸ்திரீக்கு பிரசவ காலம் ஒன்று வந்தது. அந்த பிரசவ காலத்தில் என்ன சம்பவிக்கிறதுன்றத பத்தி சொல்றார். 16, 21, 22 யோவான். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவ துக்கப்படுறா. பிள்ளையை பெறாத வரைக்கும், அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த துக்கம் என்ன பண்ணுகிறது? அவங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. பிரசவ நேரம் அடுத்தது, குழந்தை பிறந்துடுச்சு. இப்போ குழந்தை கத்துதே, இது போல ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே பெற்ற தாய்க்கும் அவர்களை வாழ்க்கப்பட்டவரும் அதை கேட்ட உடனே என்ன நடக்குதுன்னாக்கா, பிள்ளை பிறந்த பிறகு சந்தோஷத்தினாலே பின்பு அந்த துக்கத்தை மறந்து போகிறாங்க. இப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஓமையா ஒரு கருத்தா வச்சிருக்கார். தாவீதுடைய துக்கம் எது வரைக்கும் இருக்கும்? துக்கப்படும்படியாக தேவன் நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறாரோ, சபை தொடங்கி இருக்கிறாரோ? இல்ல. துக்கப்படுகிற உன் வாழ்க்கை துக்கத்தோடு முடிஞ்சு போகும்படியாக, அழிஞ்சு போகும்படியாக உன்னை விட்டு விடாம உன்னை ரட்சிக்கும்படியாக, உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றும்படியாக, பிள்ளை பெற்றவள் எப்படி மீண்டும் அவளுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுறார். சிலருடைய வாழ்க்கையில துக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் தேவன் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க, ஆனா துக்கம் நீக்கப்படலை. இப்படியும் இருக்கிறது. சில காரியங்களை நாம நோக்கி பார்க்கும்போது வேத வசனத்தை முன்னிட்டு துக்கப்படுகிறவருடைய துக்கத்தை அவர் என்ன செய்யறாருனாக்கா, துக்கத்தோடு விட்டு விடாம அவர்கள் மனம் திரும்பும்படியாக தேவன் கட்டளையிடுறார். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஆமா, பாருங்க 11ஆம் வசனம், 12, 11. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாகவே காணப்படாமல் துக்கமாகவே காணப்படும். ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய என்னதான் மாறுதுங்க? சமாதானத்தின் பலனை நம்ம கிட்ட கொண்டு வந்துதான். கடைசி என்ன கொண்டு வந்ததுன்னாக்கா, சமாதானத்தின் பலனை கொண்டு வந்து விட்டு விடுகிறது. சில சிக்ஷை எல்லாம் எதுக்காகனாக்கா, இந்த சமாதானம் சந்தோஷம் எல்லாமே என்னவா இருக்குதுன்னா முத்திரையா இருக்குது, பரிசுத்தம். தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்ததின் பலனை எதை எதிர்நோக்கி பார்க்கிறார்னா பரிசுத்தத்தை தான் பார்க்கிறார். தேவன் எதை எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட? நாம துக்கத்தோடு இருந்தாங்க, அந்த துக்கத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? மாற்றிட்டார். துக்கத்தை நீக்கும்படியா செய்கிறது, ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. இப்போ எதை மட்டும் தான் நோக்கி பார்க்கிறாருனாக்கா, ரட்சிப்புன்றது பரிசுத்தம் மட்டும்தான். அப்போ முழு டோட்டல் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த முழு உலகத்தையும் என்ன செய்ய சித்தம் கொண்டாங்கனாக்கா, பரிசுத்தம் அடைதலை மாத்திரம்தான் கிறிஸ்துவம் நமக்கு போதிக்கிறது. இந்த பரிசுத்தத்திற்காகத்தான் தேவன் அநேக துன்பங்களையும்
அநேக உபத்திரவங்களையும் அநேக பாடுகளையும் அநேக சிக்ஷையும் போதித்து தேவன் என்ன செய்கிறார்னா மனம் திரும்பும்படியாக வேண்டிய காரியத்தை செய்கிறாருன்னு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இடமே இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது. உலகம் சந்தோஷப்படும் சொன்னாங்கல்ல, யோவான் 16 படிச்சுல்ல, உலகம் சந்தோஷப்படும். ஆகிலும் அந்த சந்தோஷம் என்னைக்கு வரைக்கும் இருக்கும்? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாக்கா போய் தண்ணி அடிக்கிறது, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாக்கா வேற ஒரு பொண்டாட்டியை தேடுகிறது, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாக்கா வேற ஒரு சபைக்கு போகிறது, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாக்கா இங்கே இல்லாமல் வேற தேசத்துக்கு ஓடுறது, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாக்கா முன்னே சொன்னது தான், தேசமாகட்டும் வீடாகட்டும் மனசாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்துல தேவன் உனக்கு ரட்சிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவனால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. நண்பன் உறவு எல்லாரும் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் வந்து நீ துக்கப்படும் போது உன்னை ஆறுதல் சொல்ல முடியும். அதுக்கடுத்து அவங்க விட்டு போன பிறகு மறுபடியும் வந்துடும், அந்த துக்கம் மறையாது. ஆனால் தேவனால் மாற்றப்பட்டிருப்போம்னாக்கா நிச்சயம் தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்ன? பரிசுத்தம் அடைதல் மட்டும்தான். ஆண்டவரே நான் பாவத்தில் விழுந்தேன், ஆண்டவரே நான் அந்த கெட்ட வார்த்தை பேசினேன், ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்களை செய்தேன். இதிலிருந்து மனம் திரும்பும் பொழுது இதை தான் தேவன் பார்க்குறாரு. பரிசுத்தம் அடையணுன்றது தான் தேவனுக்கு ஒரு துக்கமே. உலகம் முழுவதும் என்ன அடையணும்? பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது தான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். எதுன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தமாகணும், எல்லாருமே பரிசுத்தமாகணும். 1 பேதுரு 1:15-14 அதை தான் சொல்லுகிறது. நான் பரிசுத்தர், நீங்களும் நான் பரிசுத்தராக இருக்க போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடத்தை எல்லாமே பரிசுத்தமாக இருக்க கடவதாக. இதுதான் சொல்றார். 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர்ல வந்துடுறோம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாம ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உருவாக்குறது. லௌவீக துக்கமோ உலகத்துல நாம இதை கிடைக்கல அது கிடைக்கலன்னும் போது கண்டிப்பா துக்கமாக தான் முடியும். லௌவீக துக்கமோ மரணத்தையே உண்டாக்குகிறது. பாருங்க, நீங்க தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்தது உண்டா? அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், ஆலயத்துக்கு போகிறதும் ரட்சிப்பை காத்துக்கிறது, இதுதான் ஜாக்கிரதைப்படணும். எது வேணாலும் செய்யலாம், வா கிளம்பு ஆலயத்துக்கு, முதல்ல போயிட்டு வந்து எல்லாம் பார்த்துக்கலாம். எதுவும் செய்தால வா கிளம்பு ஆலயத்துக்கு போ. எதுக்கு? இதுதான் ஜாக்கிரதை. தசம்பாக கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், வீட்டில் 3 வேளை டைம் ஆயிடுச்சா வா ஜோம் பண்ணலாம், அப்புறமேட்டுக்கு நம்ம எது வந்தாலும் பார்க்கலாம். இதில் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம ஆலயத்துக்கு வரலையா, வரவங்கள பக்கத்தில் இருக்கிறாங்களா வீட்டுக்காரங்க வராதுக்கிறாங்களா அவங்கள பார்த்து பேசணும். இதுதான் ஜாக்கிரதை. உங்ககிட்ட அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவன் இப்போ துக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா? இன்னைக்கு இத்தனை பேர் வரல, துக்கப்பட்டிருப்பார் கண்டிப்பா. அப்ப அந்த துக்கம் யாருக்கிட்ட இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கணும். ஆண்டவரே நான் உனக்காக துக்கப்படுறேன். எதுக்காக? உமக்கு ஏற்ற துக்கம். அவர் நம்ம கிட்ட இருக்கிறதுனால இந்த ஜனங்க வராத போயிட்டாங்களே அப்படின்ற அந்த துக்கம். இப்ப தேவனுக்கு ஏற்ற துக்கம் இதுதாங்க. அப்ப நான் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும், அவர்கிட்ட போய் சொல்லணும் சத்தியத்தை. இதுதான், இந்த துக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையில வேணும், முக்கியமானது. அதான் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு ஜாக்கிரதையும். அடுத்தது குற்றம் தீர்க்கத்தக்கதாக எவ்வளோ நியாயம் சொல்லுகிறதையும், எவ்வளோ வெறுப்பு. ஐயோ தேவனுடைய நியாய தீர்ப்பினால் இந்த ஜனங்க போய் நிக்க போகிறாங்களே, மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளி விடுகிற சபை கூடுதல விட்டவன் இரக்கம் பெறாமல் 2-3 வாக்கியங்கள் சாட்சியினாலே சாக வேண்டியதாகுமே. நியாய தீர்ப்புக்கு போகாதபடி இருக்க ஜனங்களை மீட்டருளும் தேவனே. உம்முடைய துக்கம், உம்மை துக்கப்படுத்தினார்கள் ஆண்டவரே. நான் போய் சொல்றேன், நீங்க துக்கப்படாத இருங்க, கவலைப்படாத இருங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட நாம் என்ன பண்றோம்? பரிந்து பேசுகிற ஆசாரியராக, ராஜாக்களா நம்ம அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரே,
நம்ம இப்போ என்ன பேச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதை தான் செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். ஆலயத்துக்கு வரலன்னா இல்லைன்னா போய் பேச முடியும், ஃபோன் போட்டு பேச முடியும், இல்லை பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஓடி போய் பேச முடியும். வரலனாக்கா இதுதாங்க தேவனுக்கு ஏற்றதுக்கும். அந்த ஜனங்க குற்றத்தில் அகப்படக்கூடாது, அவங்க நியாய தீர்ப்புக்கு போகக்கூடாது, அவங்கள ரட்சிக்கணும். ஆண்டவரே எவ்வளோ பிரயாசப்பட்டு வந்தாங்க, இந்த கொஞ்ச நேரம் இந்த கொஞ்ச நாளுக்காக அவங்க இழந்துடக்கூடாதுப்பான்னு சொல்லி அவங்களுக்காக துக்கித்து, தேவனுக்காக துக்கித்து நாம ஜெபிக்கிறோம். பாருங்க, எவ்வளவோ வெறுப்பையும் எவ்வளோ பயத்தையும், தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தையும், எவ்வளோ ஆவலையும், எவ்வளோ தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக கொள்ளுகிறதும், எவ்வளோ கண்டிப்பை நம்மிடத்தில் உண்டாக்குகிறது என்று எல்லா விதத்திலையுமே நம்மளை சுத்தவான் என்று நம்மளை விளங்கும்படியாக தேவனுக்கு முன்பாக நாம பரிசுத்தராயிருக்கிறோம். நான் பரிசுத்தர், நீங்களும் சபை கூடுதலை விட்டு விடாத இருக்கிற பிள்ளைங்க பரிசுத்தமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறதுக்கு வேண்டிய வழி சபை கூடுதலை விட்டுறக்கூடாது, அதிகாலை ஜபத்தை விட்டுறக்கூடாது. கிருபை பொழிகிறார், நடு ராத்திரில எழுந்து ஜெபிக்கணும். அவரை துதிக்கிற பாடலை நம்முடைய வாயில கொடுக்கிறார். அநேகர் அதை கேட்டு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய இருதயத்தில் இருக்கும். அடுத்தது, என் நாவினாலே அவரை நான் விண்ணப்பம் பண்ணுவேன், துதித்து விண்ணப்பம் செய்வேன். பக்தி உள்ளவன் யாரோ அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். நம்முடைய தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தினுடைய தலைப்பே தான் நமக்கு. அதனால் சபை கூடுதலை நமக்கு என்ன மாதிரி கிரியை செய்கிறது? தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். முதல் வசனத்தை படிச்சுட்டு முடிச்சிடலாம். 7:1 படிக்கிறோம். இப்படி இருக்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு உண்டாகி இருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலே உண்டான எல்லா அசுத்தங்களும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராமல் போனது, வீடுகளில் ஜெபிக்காமல் போகிறது எல்லாமே அசுத்தம் நிரம்பிடும். இருதயம் சத்தியம் இல்லாமல் அசுத்தம் நிறைஞ்சிடுச்சுனாக்கா அசுத்தமான கெட்ட கனவு தான் வரும், கெட்ட எண்ணங்கள் தான் வரும், கெட்ட வாழ்க்கை தான் போகும், கெட்டு போகும்படியாக செய்யுது. அதுக்கு தான் பின்வாங்குகிறவங்க கெட்டு போகிறதுக்கென்றே பின்வாங்குகிறான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிச்சிருப்பீங்க. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாடை வீசுகிறது, ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்குள்ளே என்னது? ஜீவ வாடை வீசுகிறது. அப்போ ஜீவ வாடை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய ரத்தம் என் மேலேயே இருக்கிறது, எனக்குள்ள மட்டும் இல்லை என் மேலே இருக்கிறது. சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம கெட்டு போகக்கூடாது. கெட்டு போனதை ரட்சிக்கும்படி வந்தார். நாம் அடிக்கடிக்கு நம்முடைய இருதயத்தை அசுத்தங்களினால நிரப்பப்படாதபடி மாம்சத்தாலும் ஆவியினாலும் அசுத்தத்தினாலே நீங்கி நம்மை சுத்திகரித்து கொள்ளும்படி பரிசுத்தமாக்குதலும் தேவ பயத்தோடு பூரணப்பட வேண்டும். நாம் என்ன பண்ணப்பட வேண்டும்? சபை கூடுதலில் பூரணப்பட வேண்டும். இந்த பூரணப்பட்டவர்களுக்கு தான் தேவன் முதலாம் உயிர்த்தெழுதலை வச்சிருக்கிறாரு. அவருடைய பங்கு பரலோகத்தில் அடையும்படி செய்திருக்கிறாரு. அப்போ தேவனுடைய இன்னைக்கு சத்தியம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சபை கூடுதலை யாரெல்லாம் விட்டுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் சொல்லணும். இது யாருக்கு ஏற்ற துக்கம்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும். ஐயோ, நீ சபைக்கு வராத போயிட்டியப்பா. இன்னைக்கு ஆண்டவர் தாவீதை பற்றி சொன்னார். தாவீது ஆலயத்தின் மேலே எவ்வளோ வாஞ்சி வச்சுருக்கிறான், ஆசையாக இருந்தான். அவன் ஆலயத்துக்கு போகிற காரியங்களை போக முடியலையேன்ற ஒரு நெருக்கத்தில் அவன் எழுதின வாசகத்தை, சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தை முழுதும் வாசித்தாங்க. இன்னைக்கு எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் சொன்னாங்க. எடுத்துக்காட்டுதெல்லாம் அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவும்படியாக தேவ பக்தியும் தேவனுக்கு வேண்டிய வைராக்கியத்தையும் தேவனுடைய பரிசுத்தத்தை முத்திரையாக அணிந்து கொள்ளும்படியாக இன்னைக்கு எங்களுக்கு சபையில் அறிவித்து கொடுத்துருக்கிறாரு. அவர் விரும்புறது எதனாக்கா பரிசுத்தம் மட்டும்தான். இந்த பரிசுத்தத்துக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு
பரலோகத்திலே குடியிருப்பு மறுசாயல் அடைகிறதற்கு பரிசுத்தம் மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பரிசுத்தத்துக்காக நம்முடைய ஓட்டத்தை ஜீவிக காலம் முழுவதும் பரிசுத்தத்துக்காக நாடி ஓட வேண்டும். அதை தான் இயேசு உலகம் முழுவதும் சந்தோஷப்படும். அது களியாட்டத்தினாலும் வெறியினாலும் லௌவீகத்தினாலும் மாம்சத்தினாலும் மாம்ச இச்சை தீர அவர்கள் சந்தோஷத்தோடு அதெல்லாம் கழிப்பாங்க. நீங்கள் அப்படி கழிக்காதீங்க. ஐயோ எனக்கு இது கிடைக்கலையேன்னு இருப்பீங்க, வேதனை கொண்டு இருப்பீங்க. இதெல்லாம் வேணாம் பிள்ளையே, அதுதான் அவர் நமக்கு சிக்ஷிக்கிறாரு. ஐயோ இது எனக்கு கிடைக்காதனால எனக்கு துக்கமாகுது, இதெல்லாம் விட்டுடு. மரணத்துக்கு ஏதுவான லௌவீக இச்சைக்கு ஏதுவான துக்கம் நமக்கு வேண்டாம். பரிசுத்தம் அடையணுன்ற ஒரு துக்கம் மட்டும்தான் வேணும் உனக்கு என்பதை போதிச்சிருக்கிறாரு என்பதை மனதில் இன்றைக்கு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று இந்த வார்த்தையே இந்த கற்பனையே நமக்கு கட்டளையாக இருக்கிறது என்பதை மனதில் வைத்து நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு உபதேசம் சொல்லியிருக்கிறாருன்னு நாம் வராதவர்களுக்கு சொல்லி நாம் கூட்ட வேண்டும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நாளில் நமக்கு கொடுத்த இந்த சத்தியத்தை மனதில் வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 இசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஜெபிங்க. நான் கூட ஏசப்பா, எனக்கும் பல நெருக்கம், பல போராட்டம். ஆண்டவரே, வழியெல்லாம் சத்துருவை விலக்கி என்னை நீங்கள் மீட்டு கொண்டு வந்தீங்களே, ஒவ்வொரு வாரமும் மீட்டு கொண்டு வரீங்கப்பா. சபை கூடுதலை விட்டுவிடும்படியாக சத்துரு ஏவும் போதெல்லாம், என் சரீரத்தில் பலவீனம் தாக்கும் போதெல்லாம், என் மனதில் தாக்கும் போதெல்லாம் அதை தகர்த்து போட்டு உம்முடைய ஆலயத்தில் வந்து துதிக்கும்படி செய்தீங்களே. உம்முடைய ஆலயத்தில் வந்து சத்தியத்தை கேட்டு என் இருதயத்தை நிரப்பும்படி செய்தீரே. உமக்கு சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. நான் விட்டுவிடாதபடி இருக்கும்படி எனக்கு வழியெல்லாம் திறக்கிற தேவனுக்கு சோத்திரம் 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 சோத்திரம். என் ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளும்படி சோத்திரம் சோத்திரம். இந்த நாளின் சத்தியத்தின்படி சபை கூடுதலை யாரெல்லாம் விட்டார்களோ அவர்களுக்குள்ளே மரண வாடையிலிருந்து விடுதலை ஆக்க நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. கையை தட்டி நல்லா நீங்க சோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. என் குடும்பத்திலிருந்து பிள்ளைங்க வரலையே, என் குடும்பத்திலிருந்து அண்ணன் தம்பி வரலையே, என் குடும்பத்திலிருந்து தாய் தகப்பன் வரலையே, என் குடும்பத்திலிருந்து இந்த நாளை ஓய்வு நாளை விட்டு விட்டார்களே, கணவன் வரலையே, மனைவி வரலையே, என் சொந்தங்கள் வர வேண்டுமே அப்பா. அவங்களுக்குள்ள அந்த மரண வாடை எடுத்து போடுங்க. மரண வாடையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. சோத்திரப்பா. அவர்களை மன்னிங்கப்பா, இறக்க வைங்கப்பா. அன்புக்கு நற்கிரிக்கு ஏவும்படியாக நான் புத்தி சொல்லும்படியா எனக்கு புத்தியை தந்தீரே, அறிவை தந்தீரே அப்பா. அப்பா, அறிந்து கொண்டோ நான் அறியாதவனை போல மௌனமாய் இருக்க கூடாது. என் சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். 122 சங்கீதம் சொல்லுகிறது, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக அவருடைய ஆலயத்திலே நான் போய் தேடுவேன். என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படும்படியா தேடுவேன். கெட்டு போக கூடாதுபடியாக, கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாய் உலகத்தில் வந்தேன் என்று சொன்னீங்களே. இன்னைக்கு அந்த ஊழியத்தை எங்க கிட்ட கொடுத்திருக்கீங்களப்பா. சுவிசேஷத்தை நீ மண்டு கொண்டது போல மற்றவர்களுக்கு மண்டு கொண்டு போய் குடு என்றீரே. அறிந்தோ நான் அறியாதவனை போல் இருப்பேன். ஆனால் தேவனே, உம்முடைய கோபம், உம்முடைய மனதில் இருக்கிற துக்கங்கள் நான் உமக்கு ஒப்பாக மாற முடியாதே. பரிசுத்தத்தை இழந்து நிற்பேன் ஐயா, நான் பாவியா நிற்பேன் ஐயா. அப்பா, அந்த காரியத்தை எங்களுக்கு இடரலை எங்களுக்கு மன்னித்தருள்வீராக, சபைகளுக்கு மன்னித்தருள்வீராக. உம்மை துக்கப்படுத்தின எல்லா துக்கத்தையும் மன்னித்தருள தேவனே, இரக்கமாயிருங்கப்பா. இந்த நாளிலும் வராத சபை கூடுதலை விட்டுவிட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் வருகிற வாரங்களில் ஆலயத்துக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. இந்த புதன்கிழமை இருக்கிறதான சாம்பல் புதனை உம்முடைய பண்டிகையில, உம்முடைய துக்கத்திலே நீர் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கப்பட்டதிலே ஆண்டவரே நாங்கள் பங்கு பெற்று ஆண்டவரே உம்மோடு கூட ஜனங்களுக்காக மன்றாட எங்களுக்கு கிருபையின் ஆவியை தாங்கப்பா. வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்திலே நாங்கள் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே பாடுகளின் ஐக்கியத்திலே நாங்கள் பங்கு பெற உதவி செய்யுங்கப்பா. அதற்காக எல்லாவற்றையும் விட்டு குப்பையாக நஷ்டமாக இருந்தாலும் என் கிறிஸ்துவின் பொருட்டு வாழ்வானாலும் சாவானாலும் அவரே எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்கபடியாக உம்முடைய சமூகத்துக்கு வர கிருபை செய்யுங்கப்பா. ஜனங்களுக்கு மீட்பு, சமாதானம், ரட்சிப்பு வந்தது, சந்தோஷம் வந்தது. அப்படி எங்கள் இருதயங்களிலே சமாதானத்தை தருவீராக.
தேவனே இதையெல்லாம் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தேவனே வந்த ஒவ்வொருவரையும் தேவனே வெறுமையா விட்டு விடாமல் நீங்க ஆசீர்வதிப்பீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக என்றீரே. சந்தோஷமாய் மாறுகிறது என் ரட்சிப்பின் தேவனுடைய கரம். சந்தோஷமாய் மாற்றி என்னை அனுப்புகிறது என் தேவனுடைய கரம். சந்தோஷமாய் மாற்றி அனுப்புகிறது என் தேவனுடைய ரட்சிப்பின் வார்த்தை. சந்தோஷமாய் என்னை அனுப்பி வைக்கிறது என் தேவனுடைய ரட்சிப்பின் ஊற்று தண்ணீர். எங்கள் மேல் தெளிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பருக வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள் ஜீவனாக வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரை அடுத்த வாரம் சந்திக்கிற வரை ஞாயிறு ஆகியில் ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய நன்மையான கரம் ஜனத்தின் மீது இருப்பதாக. உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் தேவனை என்றென்றைக்கும் இருக்க பண்ணுவீராக. தொடர்ந்து பாதுகாப்பீராக. சகலத்தையும் உடைய கரங்களிலே வேண்டி ஒப்பு கொடுக்கிறேன். ரட்சியும் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபை பாராட்டும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, பரமண்டலங்கள் இருக்க என் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜ்யம் வருவதற்காய் நன்றி. சித்தம் பரமண்டலம் செய்கிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை தருளும். இல்லை தீமை செய்தவர்களை நான் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். சோதனையிலே கைவிடாமல் தீமையின்றி ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றும் உடையது. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சத்தியமும் பரிசுத்தாகிய தேவனுடைய சமாதானம் பாதுகாப்போம் பரிசுத்தவான்களுடைய வழியிடத்தில் சபை கூடுதல் விட்டுவிடாமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைந்தும் அவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருப்பாராக.